இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராமாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட ஒவ்வொரு எபிசோடுமே போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு நாள் ரிலீஸ் பண்ணலாம். மறக்காம எபிசோட்ஸ் ஒவ்வொன்றையும் ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த டிராமாவோட நேம் வந்து ஸ்கேட் இன்டு லவ். ஹீரோயின் வந்து மிகப்பெரிய கனவோட நம்ம ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜுக்கு போயிருப்பாங்க. அந்த காலேஜ் போய் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறது அந்த டிராமா ஃபுல்லாவே இருக்கும். இப்போ வாங்க டிராமாக்குள்ள போயிடலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜ் வந்து ஒன்று காட்டுறாங்க. இப்போ இந்த காலேஜ்ல ஒரு ஸ்கேட்டிங் போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல தான் நம்ம ஹீரோயினுமே இருக்கா. ஹீரோயினோட பேர் வந்து டாங்ஸு. ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கேட்டிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த காலேஜ்ல வந்து பயங்கரமான ஒரு ஸ்கேட்டிங் பிளேயரா வந்து ஆயிருப்பா. இப்போ கரெக்டா மேட்சுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வரா. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினுக்கு வந்து அதுல ஸ்லிப் ஆகி லாஸ்ட் ஆயிரா. அகைன் மூணாவது ரவுண்ட்ல அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரைஸையுமே வின் பண்ணிடுறா. ஸ்கேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஹீரோயினோட ரொம்ப நாள் கனவு. இப்போ அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர குஷியா இருக்கா ஹீரோயினுமே. இப்பதான் ஹீரோயினை யாரோ டாங்ஸு எந்திரி எந்திரி ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட் வந்து எழுப்புறான். இப்பதான் தெரியுது ஹீரோயின் கண்டது இவ்வளோ நேரம் எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஹீரோயின் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் கண்ட கனவு எல்லாமே அவனோட ஃப்ரெண்டு கிட்டேயுமே சொல்லி ஹீரோயின் வந்து பயங்கர குஷியா வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே காரணம் பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய காலேஜ். அந்த காலேஜுக்கு தான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே போறாங்க. ஹீரோயின் வந்து வெட்டினரி டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அங்கே போயிட்டு இருக்காங்க. அதே சைடு அந்த பஸ்ல அந்த காலேஜ்ல நடக்கிற ஒரு ஹாக்கி டீமை வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுல தான் டிராமாவோட ஹீரோ லியூ பிங் வந்து இருக்காங்க. இவரு ஒரு ஹாக்கி பிளேயர். ஐஸ் ஹோல் ஹாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாக்கில ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் பிளேயரா இருந்துட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்க மேட்ச்லயுமே இவங்க டீமை வந்து வின் பண்ண வைக்கிறதுக்கு ஹீரோ தான் வந்து ஒரு முக்கிய காரணமாவே இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயினுமே அந்த பஸ் டிராவல்லாம் முடிச்சுட்டு இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரே எக்ஸைட்மெண்ட்டோட ஓடி வந்துட்டு இருக்கா. இப்போ இவளோட டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படி சொல்லி சர்ச் பண்ணி இவ வந்து இப்போ போய் அப்ளிகேஷன் போடணும். அதுக்காக தான் அவன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறான். அங்கதான் இந்த ஹாக்கியோட கோச் ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு. நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் மாதிரி வந்தா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா நீங்க வந்து ஹாக்கிலேயே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்றப்ப ஹீரோயின் வந்து எனக்கு ஹாக்கிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ஒரு ஸ்கேட்டிங் பிளேயர் அப்படி சொல்றப்ப எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி சொன்னதுனால ஹீரோயினுமே சரி ஏதோ ஒன்று இருக்கட்டுமே அப்படி சொல்லி அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அவளுமே இப்போ அவளோட ஹாஸ்டலை தேடி ரூமுக்கு போகலாம் அப்படி சொல்லி போறப்ப கூட இருந்த ஃப்ரெண்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தானே போறேன், அந்த ரூமை ஒரே வாட்டி எட்டி பார்த்துக்கிறேனே அப்படிலாம் சொல்லி கேட்குறப்ப போட முதல்ல அப்படி சொல்லி ஹீரோயினுமே திட்டிட்டு அங்க இருந்து அவங்களோட ரூமை தேடி வந்து போறாங்க. ஒரு வழியா அப்படியே ரூமை கண்டுபிடிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ள போய் பார்த்தா ஹீரோயினுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். அவளோட ஃப்ரெண்டே வந்து இங்க இருக்கா. ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால உனக்காகத்தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்காக ஒரு பெட்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி சொல்லி அவ ஃப்ரெண்டுமே பேசிட்டு இருக்கா. சரி சரி அப்படி சொல்லிட்டு அவ வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா காட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுமே அதெல்லாம் ரொம்ப வியந்து போய் பார்த்துட்டே இருக்கா. அப்போ அந்த இடத்துல சீன் கட் பண்ணி அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து யாரோ ஒரு போட்டோவை வந்து பார்த்துட்டு இருக்கான். யாருடா அப்படி சொல்லி பாக்குறப்ப ஹீரோ இப்போ விளையாடிட்டு இருக்காரு இல்லையா ஐஸ் ஹாக்கி, அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு காட் அப்படின்னு கூட சொல்லலாம். சைனால நிறைய மேட்சஸ் இந்த மாதிரி ஐஸ் ஹோல் ஹாக்கி எல்லாம் வின் பண்றதுக்கு இவருமே ஒரு முக்கிய காரணமா இருந்திருப்பாங்க. ஹீரோவோட ரோல் மாடலே இவர் தான். இவரை பார்த்துட்டு திரும்புறப்ப திடீர்னு அவரே முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவ்வளவுதான் அவர் ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு நீ ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்க, நீ விளையாடுறதுக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கையெல்லாம் கொடுக்குறப்பவே ஹீரோக்கு அப்படியே பயங்கரமா அப்படியே ஷேக் எல்லாம் ஆகுது. அவ்வளோ நர்வஸா இருக்கான் ஹீரோவுமே. இப்படியே போனா அப்படின்னா நீ ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான பிளேயர் ஆவ அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்புறாரு. அவ்வளவுதான் தன்னோட ரோல் மாடலை பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல ஹீரோ வந்து அங்க துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். அப்படியே இத தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவனுமே ஓடிடுறான். இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இப்பதான் காலேஜ் வந்திருக்கனால ஃப்ரெஷ் அப் ஆகணும்னு சொல்றப்ப அவளோட ஃப்ரெண்டு இங்க ஷவர் எதுவுமே ஒர்க் ஆகல, நீ போனா ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு தான் போகணும் அப்படி சொல்லி சொன்னதுனால அவ்வளோ தூரம் போகணுமா, சரி வழியே இல்லை நான் இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினுமே சரி நான் தனியாவே போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போறா. இப்போ போய் அங்க ஸ்விட்ச் எல்லாம் ஆன் பண்ணி பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி வழி இல்லை இன்னைக்கு ஃப்ரெஷ் அப் ஆகணும் அப்படி சொல்லிட்டு வேற வழியே இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் தானே இருட்டிலேயே குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே குளிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ கரெக்டா ஹீரோவுமே வந்துடுறான்.
ஹீரோவுமே அங்கே வந்துட்டு ஸ்விட்ச் எல்லாம் போட்டு பார்க்குறான். அவனுக்குமே எதுவுமே ஒர்க் ஆகலை. அதனால இவனும் ஏதோ ஒரு பாத்ரூமில் போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லி போனா ஹீரோனோட பக்கத்து பாத்ரூமில் தான் நின்று குளிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து ஷாம்பை மறந்து வச்சுட்டு வந்ததுனால பக்கத்தில் ஏதோ பையன் தான் குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ ஷாம்பு மட்டும் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். ஒரு பையனோட ரெஸ்ட் ரூம்ல நம்ம வந்து குளிச்சுட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவுமே பேசாம அந்த ஷாம்பை மட்டும் எடுத்து வெளியே நிட்டுறா. அவனும் குளிச்சு முடிச்சுட்டு ஷாம்பை திருப்பி தர்றதுக்குள்ள ஹீரோயின் இதுக்கு மேலே இங்க இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. அவ கொண்டு வந்து கூடவே மண்டையில கட்டிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. இவ இப்படி ஓடுறது ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலேஜ் சிசிடிவில எல்லாமே இது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இதோட ஸ்டோரியை பின்னாடி சொல்றேன். இப்போ அந்த பாத்ரூம்லயே ஹீரோனோட ஐடி கார்டு வந்து ஹீரோக்கு வந்து கிடைச்சிருது. ஹீரோவுமே அந்த ஐடி கார்டை ஒத்து பார்த்துட்டே இருக்கான். இவள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஹீரோயினை பார்த்தா பேய் அடைஞ்சு வந்த மாதிரி இருக்காங்க. ஒரு பாய்ஸ் பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டுமே இதை எப்படி யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே தூங்கின ஹீரோயின் ரொம்ப நேரம் தூங்கிறாங்க. அதனால ரொம்ப லேட் ஆயிடுது. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னதுனால அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் 2 பேரும் கிளம்பி அவங்ககிட்ட போய் டிஃபன் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போய் இவன் வந்து கொடுத்ததுமே ஹீரோக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அவளை கூப்பிட்டு ஜோக்கெல்லாம் அடிச்சுதான் அந்த பொண்ணு பயங்கரமா சிரிக்கிறா. ஓகே அவ்வளோதான், ஹீரோ வந்து அந்த இடத்துல விழுந்துடுறான், மயங்கிடுறான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பொண்ணை தான் நம்ம லவ் பண்றோம், பண்ணா காலேஜ் முடியறதுக்குள்ள எப்படியாச்சும் இவளை கரெக்ட் பண்ணுண்டா, இவ எவ்வளோ டேஞ்சரஸா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்கவும் போடா முதல்ல அப்படி சொல்லிட்டு அவ வந்து கூட்டிட்டு 2 பேரும் வந்து உள்ள போயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே இவளே நம்ம காதல் கோட்டையில கல் எடுத்து போட்டுருவா, அதனால நம்மளே எப்படியாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி அங்கேயே யோசிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். இப்போ பாத்ரூம்ல ஹீரோயினோட ஐடி கார்டு கிடைச்சிருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஹீரோ வந்து ஹாக்கி டீமோட ரூமுக்கு வந்துட்டு போயிட்டு அவங்களோட கோச் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். இப்போ உனக்காக ஒரு 5 அசிஸ்டண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதுல யார் வேணும்னு நீ முடிவு பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அசிஸ்டண்டா அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படி சொல்லி ஹீரோ வந்து ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவர் கொடுத்த ஃபார்ம்ல ஹீரோயினோட நேம் இருக்கிறத பார்த்ததும் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பொண்ணு எப்படியாச்சும் கொண்டுட்டு வா அப்படி சொல்றாங்க. அந்த பொண்ணு வெட்டினரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கா, சும்மா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அவ எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு அசிஸ்டண்டா வந்தா அவ தான் வேணும் அப்படி சொல்லி ஹீரோ வந்து டிமாண்ட் பண்ணதுனால கோச்சுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம சரி கொண்டுட்டு வந்து தொலைறேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்காரு. அப்படியே இந்த இடத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு வீடியோ காட்டுறான். அது எந்த வீடியோ தெரியுமா, ஹீரோயின் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்ல குளிச்சுட்டு யாருக்கும் தெரியாம குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பால, அந்த வீடியோ தான் இப்ப வந்து லீக் ஆயிருது. காலேஜ் ஃபுல்லா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் வீடியோவாவுமே மாறிடுது. ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கர ஷாக். இவங்க ஃப்ரெண்டு கிட்ட கூட இப்போ வரைக்கும் சொல்லல, இதெல்லாம் ஒரு வீடியோவா, வாங்க போலாம் அப்படி சொல்லி ஹீரோயின் வந்து அப்படியே பேச்ச மாத்திரா. அப்பவுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து விடுற மாதிரி தெரியல, இந்த வாக்க நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படி சொல்லிட்டே இருந்திருப்பான். ஹீரோயின்மே இவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவ நடையெல்லாம் மாற்றி அப்படி மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருந்திருக்கும். இப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அவள் ஃபோனுக்கு வந்து வருது. ஹீரோ வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பான்ல இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு, அதனால அந்த கோச்சுமே ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐஸ் கிளப்பில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு. ஹீரோயினுமே அங்கே வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறா. அவள் ரூமுக்கு கூட போகாமல் நேராக அந்த கோச்சை போய் மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து போய் பேசிகிட்டு இருக்கப்ப நீங்கள் வந்து இந்த ஐஸ் கிளப்பில் செலக்ட் ஆகலை, அதில் இருக்க ஒரு பர்சனுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக தான் வந்திருக்கீங்க, இதுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பே எல்லாம் பண்ணுவோம் அப்படி சொல்லவும் ஹீரோயினுமே சரி ஓகே நமக்குமே இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த கிளப்பில் வந்து நானுமே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிடுறா. ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்து அதில் சைன் போடுறதுக்காக இப்போது அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் சைன் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு மட்டும் வேலை இருந்தால் பத்தாது, என் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா தான் இருக்காங்க, அவங்களுக்கும் கிடைக்குமா அப்படி சொன்னதும் ஹீரோ வந்து இவன் தான் வேணும்னு சொல்லியிருக்கானே, அதனால கோச்சுக்குமே வர வழி இல்லாமல் ஓகே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி ஹீரோயினா அங்கே சைன் வந்து போட வச்சிடறான். இப்போது ஹீரோ வந்து ஹாக்கி ரூமில் உட்காந்துட்டு இருக்கப்ப ஹீரோக்கு மெசேஜ் வந்துடுது, ஹீரோயின் வந்து நம்ம கிளப்பில் ஜாயின் ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு. ஹீரோக்கு இந்த மெசேஜை பார்த்ததும் இவளை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறான். என்னடா அப்படி நினைக்கிறான் இவன், முதலே இப்போ ஹீரோயினை தெரியுமா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோயின் வந்து அவங்கிட்ட போய் நான் தான் டாங்ஸு உங்களுக்கு புதுசாக சேர்ந்திருக்க அசிஸ்டன்ட் அப்படி சொல்லவும் ஹீரோவுமே திரும்புறான். இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்ததும் பயங்கரமான ஷாக், ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நீ லியூ பிங் தானே அப்படி சொல்லி கேட்குறான். ஹீரோவும் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போதான் ஹீரோயின் வந்து சின்ன வயசுல என்னெல்லாம் அவனை கொடுமை பண்ணான் அப்படிங்கிறத காட்டுறாங்க.
ஹீரோக்கு புழுவு அப்படின்னா சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அந்த ஒரு புழுவை வச்சு ஹீரோவை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் சின்ன வயசில் மட்டும் ஹீரோவை டார்ச்சர் பண்ணது இல்லாமல் அவளோட ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பா. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஹீரோ வந்து ஹீரோயினை பழி வாங்கணும்னு நினச்சிருப்பா. இப்போ ஹீரோயினை பழி வாங்கினானா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, நான் ரிவ்யூ பண்ணது உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இல்ல உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாச்சும் டிராமா சீரீஸ் வந்து ரிவ்யூ பண்ணணும், எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அப்படி சொல்லி நினைச்சீங்கனாலும் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இன்னும் ஒரு சூப்பரான எபிசோட்ல நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.